ஹாய், இது உங்கள் விகே சிம்பிளிஃபைடு. நம்ம சேனலில் ஒவ்வொரு எக்ஸாம் அப்பையும் தொடர்ந்து ரிப்பீட்டடாக எந்தெந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ நம்ம குரூப் 4க்கு எதெல்லாம் முக்கியமான டாபிக், எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு போகணும் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. உங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு சில டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது என்னென்ன கொஷின்னா பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். அடுத்து பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வீடியோவில் அடுத்தடுத்து எதெல்லாம் ரிப்பீட்டட் முக்கியமான டாபிக் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்ட் 1ல் குடியரசுத் தலைவரோட காலமுறை. இந்த குடியரசுத் தலைவரோட காலமுறையை அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த குடியரசுத் தலைவரோட காலமுறையை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற டாபிக் எல்லாமே நீங்கள் இப்போவே பார்த்து வச்சுருங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம்னு நினச்சோம்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில சேனலில் வந்து இந்த குடியரசுத் தலைவருக்கு வந்து ஷார்ட்கட்லாம் போட்டிருப்பாங்க ஆர்டருக்கு. ஸோ அது இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் குயிக் லேர்னிங் அப்படின்ற ஒரு சேனலில் இந்த குடியரசுத் தலைவருக்கான ஆர்டர் வந்து பார்த்தேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பஞ்சாயத்து ராஜ். இந்த பஞ்சாயத்து ராஜ்லேருந்து கொஷின் இல்லாமல் எந்த கொஷினுமே இருக்காங்க. பஞ்சாயத்து ராஜில் வந்து நிறைய கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டிஸ் பற்றின கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது கமிட்டிஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பற்றின ஆர்டிகல்ஸ் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த 73, 74வது அமெண்ட்மெண்ட் இருக்கும்ல, அதை பற்றி பார்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஷெட்யூல்ஸ் இருக்கும், அட்டவணைன்னு கொடுத்துருப்பாங்க. பாலிட்டி புக்லேயோ லக்ஷ்மிகாந்த்லேயோ இல்லை சுரேஷ் புக்லேயோ கொடுத்துருப்பாங்க. அட்டவணை, பகுதிகள், எந்த நாட்டிலேருந்து என்னென்ன நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேப்லர் காலமாக இருக்கும் லக்ஷ்மிகாந்தில், அப்படி இல்லாட்டி சுரேஷ் புக்கில். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கமிட்டிஸ், கான்ஸ்டியூஷன் போட்டிருப்பாங்க கமிட்டிஸ், அந்த கமிட்டிஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்து வந்தால் பஞ்சாயத்து ராஜ்லேருந்து கமிட்டிஸ் என்னென்ன கமிட்டி போட்டிருக்காங்களோ அதை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்புறம் ஆர்டிகிளும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ முதல் குடியரசுத் தலைவர், அடுத்து பஞ்சாயத்து ராஜ், அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நிதி ஆணையம். நாங்கள அந்த நிதி ஆணையம் பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. நிதி ஆணையம் வரிசையாக இருக்கும், அதையும் பார்த்துருங்க. அது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. அடுத்து மத்திய மாநில உறவுகளுக்கு கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டிஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இது நான் சொன்ன எல்லாத்தையுமே வரிசைப்படி பார்த்து வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர், பஞ்சாயத்து ராஜுக்கு போட்ட கமிட்டிஸு, அடுத்து நிதி ஆணையமுக்கு கமிஷனு, அடுத்து மத்திய மாநில உறவுகளுக்கு கமிஷன், இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அது போக நான் சொன்ன அந்த பாலிட்டியில் அட்டவணை, பகுதிகள், இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வருவோம். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 10th புக்கை வந்து நல்லா பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழில் வந்து நல்லா பார்த்துட்டு போயிருங்க. 100க்கு 95 கிட்ட வர மாதிரி பார்த்து படிச்சுட்டு போயிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.